கவின் ஆணவ கொலை வழக்கில் சுர்ஜித் மற்றும் அவரது தந்தையை காவலில் எடுத்த சிபிசிஐடி அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 2 நாட்கள் காவலில் எடுத்த சிபிசிஐடி அதிகாரிகள் இன்று முதல் நாள் விசாரணை தொடங்கியிருக்கிறார்கள். அப்போது கவினை கொலை செய்தது எப்படி என்று சுர்ஜித்தை தத்ரூபமாக நடித்து காட்ட கூறியிருக்கிறார்கள். இது குறித்து அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவக்குமார் வழங்கிட கேட்கலாம். சிவக்குமார், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். கொலை வழக்கான ஆணவ கொலை வழக்குல ஒண்ணுன்னு சொல்லப்படுறாங்க. திருநெல்வேலியில் நடைபெற்ற மென்பொறியாளர் கவினோட கொலை வழக்கு. தன்னோட சக வகுப்பு தோழியும் தன்னுடைய காதலியுமான சுபாஷினியை பார்க்க வந்த இடத்துல சுபாஷினியோட தம்பியால படுகொலை செய்யப்பட்டார். சுர்ஜித்தால கொலை செய்யப்பட்டாரு. கொலை செய்யப்பட்ட நிலையில இது ஒரு ஆணவ கொலை அப்படிங்கிற அடிப்படையில போலீசார் வழக்கு பதிவு செஞ்ச நிலையில அவங்களுக்கு அதாவது கவினோட பெற்றோர் அந்த உடலை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டதோட இந்த வழக்குல குற்றவாளிகளாக தாயையும் தந்தை, அதாவது சண்முக சுந்தரம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த சுபாஷினியோட அப்பா சண்முக சுந்தரம், அதே மாதிரி அவங்க அம்மா கிருஷ்ணகுமாரி இருவரையும் உள்ள சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்ச நிலையில இந்த வழக்கான சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு அதன் அடிப்படையில 3 தடவை கோர்ட்ல அப்பீர் இருந்தாங்க. எப்படின்னா சிபிசிஐடி கஸ்டடிக்கு போறதுக்கு விருப்பம் இல்லைன்னு தெரிவிச்ச நிலையில நேற்று 5 நாள் கஸ்டடி கேட்டு திரும்ப சிபிசிஐடி மனு கொடுத்திருந்தாங்க. இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி ஹேமா என்ன சொன்னாங்கன்னா, நேற்று மாலை 2 நாள் கஸ்டடி தர்றதாகவும் அதுக்குள்ள விசாரிக்கணும் அப்படி முடிச்சு நாளைக்கு அதாவது நாளை மதியம் 6 மணிக்குள்ள மறுபடியும் நீதிமன்றத்தை கொண்டு வரும்னு சொல்லி உத்தரவின் அடிப்படையில் நேற்று சிபிசிஐடி அதிகாரிகள் பொறுப்பை அவங்க அண்டர்டேக் பண்ணாங்க. தொடர்ச்சியாக மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அதன் அடிப்படையில் அவங்க நேரம் சிபிசிஐடி அலுவலகம் நிலையில் இருக்க சிபிசிஐடி அலுவலகத்துக்கு கொண்டு போனாங்க. அதற்கு அடுத்து முதற்கட்ட விசாரணை முடிந்து அந்த இதற்கு இடையில என்னன்னு பாத்தீங்கன்னா சிபிசிஐடி எஸ்பி, அதாவது ஜவஹர், அவங்க சென்னையிலிருந்து திருநெல்வேலி வந்திருந்தாங்க. தென் மண்டலங்களில் உள்ள முக்கிய அதிகாரிகள் எல்லாருமே சிபிசிஐடி அதிகாரிகள், உயர் அதிகாரி, டிஎஸ்பி, இன்ஸ்பெக்டர் கேடர்ல உள்ள எல்லாருமே வந்திருந்தாங்க. அதே மாதிரி அந்த சுர்ஜித்தை இன்னைக்கு கஸ்டடியில் எடுத்து நேற்றே கஸ்டடிக்கு எடுத்தாச்சு. இன்னைக்கு அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போய் எவ்வாறு கொலை பண்ணா, அதுக்கு எப்படி என்ன மாதிரி என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நடிச்சு காட்ட சொல்லும்போது தத்ரூபமா நடிச்சு காட்டினாப்புல காட்டியதோட இல்லாம இது குறித்து, அதாவது இது மேல என்னென்ன வழக்குகள், அதாவது இதுக்கு முன்னாடி அவர் மேல எதுவும் வழக்குகள் இருக்கா, ஏன்னா சுர்ஜித் மேல என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த அரிவாள் போன்ற ஆயுதங்கள் வச்சிருந்த மாதிரி சமூக வலைத்தளங்கள் நிறைய படங்கள் பகிரப்பட்டது. இதன் அடிப்படையில இவர்கள் ஏதாவது வழக்குகள் இருக்கா, அதே மாதிரி இதற்கு முன்ன பின்ன எதுவும் குற்றங்கள் செஞ்சிருக்கிறாரா அப்படிங்கறதோட இல்லாம இது குறித்து முழுமையா விசாரணை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்று காலை தொடங்கி தற்போது வரை விசாரணை நடைபெற்று வர நிலையில நாளை மதியம் அவங்க ஜவஹர் அவங்க சென்னை திரும்புவாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இதனிடையே கவினோட தாய் கிருஷ்ணகுமாரி தற்போது வரை அவங்க பணியில் தான் இருக்கிறதோடு இல்லாம தந்தைக்கும் தாய்க்கும் இந்த வழக்குல எதுவும் தொடர்பு இருக்கு, அவர்களோட தூண்டுதலின் பேர்ல சுஜித் எதுவும் செஞ்சாப்லையா அப்படிங்கிறது குறித்தும் போலீசார் பல கோணத்தில் தற்போது விசாரணையை தொடர்ந்து நடைபெற்று இருக்கிறாங்க. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவகுமார்.